ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.11. நம்ம ரெண்டாவது கணக்கு மதிப்பை காண்க. 256 அடுக்கு -1/2 த ஹோல் பவர் -1/4 த ஹோல் பவர் கியூப் த ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அடுக்கடுக்காக இருந்தால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கிக்கணும். சொல்லுங்கள் சாமி. அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கிக்கணும். நாங்களாம் 12வது வந்துட்டோம், 11வது வந்துட்டோம், நாங்களாம் வயத்தான சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது சாமி. அடுக்கடுக்காக வந்தால் பெருக்கிக்கணும். ஸோ 256 அடுக்கு பாருங்கப்பா, -1/2 இன்ட்டு -1/4 இன்ட்டு 3. ரெட்டப்பட மைனஸ் ஆகிடும் சாமி, ப்ளஸ்ஸாக மாறிடுமா? தட் இஸ் ஈக்குவல் டு 256 அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. நடுவில் பெருக்கல் முடிஞ்சால் குறுக்க கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், நேராக பெருக்கணும். அப்போ ஒரு 1 ஒரு 3 வந்துடுமா? 3/4 2 என்ன சாமி? 8. ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ உங்கள் பை 8ன்னு இருக்குன்னா ஏதோ ஒரு எண்ணினுடைய அடுக்கு என்ன பண்ணுவோம், 8ன்னு மாற்றணும். அப்போ எந்த எண்ணினுடைய அடுக்கு 8 வந்து 256? அவ்வளோதான், 2ன் அடுக்கு 8. ஸோ 2ன் அடுக்கு 8 த ஹோல் பவர் 3/8. இந்த 8 இந்த 8 ஆச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது நான் அடுக்கடுக்காக தான் பெருக்கிக்கணும். 8 × 3/8 இது கேன்சல். அதனால தான் அந்த பை 8ம் பகுதி 8ம் தொகுதி 8ம் கேன்சல். ஸோ 2ன் அடுக்கு 3 தட் இஸ் ஈக்குவல் டு 2ன் அடுக்கு 3 என்ன சொல்லும்? 8. அடுத்தது தேர்ட் ஒன். x power 1/2 plus x power -1/2 the whole square equal to 9/2 எனில் x greater than 1க்கு x power 1/2 minus x power -1/2 என் மதிப்பை காண்க. இப்போ என்னன்னா, இது ஒரு நம்பர், இது அதனுடைய தலைகீழி, ரைட்டா? எப்படி எதனா சாமி? x power 1/2 ப்ளஸ் அடுக்கு மைனஸில் இருந்தால் 1/x power 1/2 the whole square equal to 9/2. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமான்னு பாரு சாமி. உங்களுக்கு 9th 8th வந்து இதெல்லாம் சொல்லி தந்திருக்கேன். சரி, அப்படியே நினைவே இல்லைனா கூட புது பிள்ளைங்களாம் இருக்கீங்களா, அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி 10th 3rd லெசனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஒன்று வரும். இங்கே பாருங்கள், இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வச்சுக்கலாம். தலைகீழ் ஒன்று இருக்குது, ரைட்டு. ஆல்ஃபா ப்ளஸ் 1/ஆல்ஃபான்னு கூட வச்சுக்கலாம். இது மைனஸ் இருக்குது. நான் இது ஞாபகம் இருக்கா பாரு சாமி? ஏ மைனஸ், அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டானுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் -4ab சொல்லியிருக்கோம். பார்த்தலாமா என்னன்னு சொல்லிட்டு? அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும்தான் இருக்கும். நான் இதுலேருந்து தான் வர வைக்கணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நான் தலைகீழிக்கு வரல. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இதுலேருந்து தான் இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஸ்கொயர் எனக்கு வேணாம், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் காணாம போயிடும். இப்போ எப்படி மகா இது சாத்தியம்னா, ஏ ஸ்கொயர் இதனுடைய இது ஒன்று, அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அடுக்கு 2 இருந்துச்சுன்னா எத்தனை உறுப்பு வரணும்? 3 உறுப்பு வரணும். முதல்ல இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ப்ளஸ் இருந்துச்சா ப்ளஸ் போடுங்க, 3 நம்பரையும் பிரிக்குங்க, இங்கேருந்து இங்கே வருங்க. அப்புறம் -4ab வரணும். இது என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கன்னா அது மொத்த உறுப்புகள் இதான். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், -2ab. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ ப்ளஸ் பி, இங்கே மைனஸ் இருக்கிறனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? அதான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, நம்ம இதுலேருந்தே நீங்கள் அழகாக போயிடலாம் சாமி, வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு ஏ மைனஸ் பி, அதாவது இதனுடைய மதிப்பு தான் தேவை. அப்போது எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் -1/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு தேவை. இதனுடைய மதிப்பு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மதிப்பு தெரியும். என்னது? 9/2 மைனஸ் 4 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக யார் இருக்காங்க? எக்ஸு இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன இருக்காங்க? இதை தான் நான் சொல்கிறோம், 1/x பவர் 1/2. சாரி, எக்ஸ் பவர் 1/2. நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல். ஃபஸ்ட்டு பெருக்கல் செய்கிறதுனால அப்போனா ஒரு மாதிரி -4 மட்டும் தானே வரும். ஒரு எண்ணையும் அதனுடைய தலைகீழையும் பெருக்கணும் அப்படின்னா அது மதிப்பு 1. இதெல்லாம் சமணி, பெருக்கல் சமணின்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணையும் அதன் தலைகீழையும் பெருக்கணும்னா சமி கிடைக்கும், 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ 9/2 மைனஸ் 1 நாள் 4, ஒரு முழு எண் ஒரு பின்ன எண், நடுவில் மைனஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்குங்க. மைனஸ் இருந்தால் கழிச்சு போடுங்க, ப்ளஸ் இருந்தால் கூட்டி போடுங்க. 4 2 8. ஸோ 9லேருந்து 8 கழிச்சா 1/2. இது யார் சாமி? இது எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் 1/2 த ஹோல் ஸ்கொயர். எனக்கு வெறும் இது ஒரு மதிப்பு தான் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயர் எனக்கு வேணாம், ஸ்கொயர் எனக்கு தேவையில்லை.
ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். லெஃப்ட் சைடு என்ன பண்ணுமோ ரைட் சைடு அதான் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது தான் வந்துடும் சாமி இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆகிடும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 1. இந்த நடுவில் பெருக்குள்ள வகுத்துலன்னு என்ன பண்ண சாமி இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 1க்கு சொந்தம் 2க்கு சொந்தம். 1 ஸ்கொயர் ரூட் பண்ணாலும் சரி ஸ்கொயர் பண்ணாலும் சரி பவர் 4 போட்டாலும் சரி எது போட்டாலும் தான் கிடைக்கும் மதிப்பு 1 பை இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது இதுக்கும் சொந்தம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகே செல்லம், அவ்வளோதான்.